ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மை சினிமா கலெக்ஷன்ஸோடைய இன்னொரு வீடியோ. ஆக்சுவலாக இது மை சினிமா கலெக்ஷன்ஸோடையும் வரும். அண்ட் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து, இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆச்சு இன்னைக்கோட. ஆகஸ்ட் 10th இந்த படம் வந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்னத்துக்கே அந்த என்ன படம்னு தெரிஞ்சிருக்கும். நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் பண்ண ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் ஜெயிலர். ஸோ அந்த படத்தை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு இந்த படத்தை நான் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து, இந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு சொல்லலாம். ரஜினிகாந்துக்கும் சரி, நெல்சனுக்கும் சரி. ஸோ அதை ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ ஆம் சிங்கார். இந்த படத்தை நான் இப்போ வீடியோவாக போடுறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ரஜினிகாந்தோடைய நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ தலைவர்னா அவர் தான். ஸோ எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம். முக்கியமாக அவர் ஸ்டைலுக்காகவே எத்தனையோ பேர் இப்போத்துக்கும் அவர் படங்களை ரிப்பீட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒருத்தன் நானும் தான். ஸோ நான் ஜெயிலர் படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். என் லைஃப்லேயே சூப்பர் ஸ்டாரோடைய ஃபஸ்ட் டே ஷோ அதுதான். இதுக்கு முன்னாடி அவர் படங்கள் நான் நிறையவே தியேட்டரில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டே ஷோ FDFS வந்து ஜெயிலர் படம் தான். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷல். அண்டு என் ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆகஸ்ட் 10th 2023 அப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஷோ டைம் ஜெயிலர் இன் தியேட்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த டைட்டில் போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கத்துவாங்க, அதோட சேர்ந்து நானும் கத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு இன்னும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் எப்படி இந்த படம் வந்து 1 இயர் ஆயிடுச்சு இன்னைக்கோட. ஸோ அப்படியே ஒரு வீடியோவை போட்டுடலாம். இந்த படம் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. அதோட மை சினிமா கலெக்ஷன் இதுவே கவர் பண்ணுறேன். அண்டு மை ஃபஸ்ட்டு தலைவர் FDFS அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஓவராலாக எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், இதெல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு இந்த படத்துடைய ஸ்டார்டிங்னு நம்ம பேசலாம். நெல்சனுக்கு டாக்டர்ன்ற படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் வந்து அண்ணாத்தன் அப்படின்ற படத்தை வச்சு ரஜினிகாந்தை வச்சு எடுத்துருந்தாங்க. பட் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக அமையலை. ஸோ ரிவ்யூஸ் வைஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி, அந்த படம் ஒரு ஃப்ளாப் தான். ஸோ அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருந்து ஜெயிலர் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் வந்து சன் பிக்சர்ஸ் தான் அன்னிட்டு. ஸோ அப்போவே வந்து சில ரூமர்ஸ் சோஷியல் மீடியாஸில் நெல்சன் தான் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் பீஸ்ட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நெல்சன் தான் நெக்ஸ்ட்டு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போகிறாரு. அந்த படத்துக்கு அனிருத்த மியூசிக்கல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருந்துச்சு. ஏன்னா நெல்சன் பேக் டு பேக் ஹிட்டில் இருந்தது. கோலமா கோக்லா சூப்பர் ஹிட் மூவி, அண்ட் டாக்டர் வந்து பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு விஜய் வச்சு படம் பண்ண போகிறாரு, அதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓவராலாகவே இந்த ஜெயிலர் படத்துக்கு ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு நல்ல ஹைப் வந்துருந்துச்சு. பட் சில நாட்கள் கலந்து பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்னென்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக ப்ராஃபிட்டபிள் மூவியாக இருந்தாலும் ரிவ்யூஸ் வைஸாக அந்த படம் செம்மையாக அடி வாங்கிச்சு. அப்போது நெல்சனுக்கு கிடைச்ச அந்த நெகட்டிவிட்டி, ட்ரோல், இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜெயிலர் படத்துக்கு மேலே ஊந்துச்சு. ஸோ அப்போவே வந்து சில சோஷியல் மீடியாஸில் வந்து இல்லை ஜெயிலர் படம் ட்ராப்பு,
ஜெயிலர் படம் நடக்காது. ஏன்னா பீஸ்ட் மாதிரி ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து ரஜினிகாந்த் வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சரியாக நிறைய நியூஸ் வந்து வந்துச்சு. பட் இது எதுவுமே அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக நிறைய வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிஞ்சு ஜெயிலர் படத்தை பற்றி எந்த ஒரு நியூஸுமே வரல. அந்த படம் இருக்குதா இல்லையா, ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதுவுமே வரல. சில நாட்கள் கடந்து அன்அஃபிஷியலாகவே வந்து ஜெயிலர் படத்துக்கு நெல்சன் தான் டைரக்டர், பட் ஸ்க்ரீன் பிளே வந்து வேற ஒருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்லாம் நிறையா நியூஸ் வந்துச்சு. அதுவும் அப்படி போக அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னென்னா கர்நாடகா சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே ஜெயிலர் படம் வரப்போகுது அப்படின்று நிறைய பேர் தெரியவே வந்துச்சு. ஸோ அதை தாண்டி சன் பிக்சர்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ ஹிந்திலிருந்து ஜாக்கி ஷெராஃப் அவர் நடிக்குது, அப்புறம் மோகன்லால் அவர் நடிக்குது, தமன்னா, சுனில், ஸோ இப்படி எல்லா ஆக்டர்ஸ் எல்லா என்ன சொல்லுது எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஆக்டர்ஸை வச்சு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக இந்த ஜெயிலர் படம் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த படத்தில் தமன்னா சாங் அப்படின்ட்டு காவாலா சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டும் வந்துச்சு, சூப்பர் ஹிட்டும் ஆச்சு. அண்டு இந்த படத்துக்கு அது வரைக்கும் இந்த ஹைப் அண்டது வேற, இதுக்கு அப்புறம் இருந்த ஹைப் பண்ணது வேற. அதுக்கு முக்கியமான காரணம் தலைவன் அனிருத் தான். ஹுக்கும் அப்படின்ற ஒரு பாட்டோட ப்ரோமோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே எல்லாருமே வந்து செம ஹைப் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த படத்துக்கும் சரி சூப்பர் ஸ்டாருக்கும் சரி எப்போவுமே ஒரு பயங்கர மாசான சாங் தான் அந்த பாட்டு. அனிருத்துக்கு வந்து எப்போவுமே ஒரு படம் எடுத்தான்னா அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணான்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை எப்படியாச்சும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு அவர் இதுக்கு முன்னாடி நிறையாவே பண்ணியிருக்காரு, பேட்டை, தர்பார் அப்படின்ட்டு. பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னா பேட்டை அண்டு ஜெயிலர் தான். தர்பார் பிடிக்கும், பட் இது ரெண்டும் தான் எனக்கு ஹைலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹுக்கும் பாட்டு ப்ரோமோ வந்துச்சு, அது எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. எனக்கு அது வரைக்குமே ஜெயிலர் படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஹோப்போ இல்லை. பட் எப்போ நான் அந்த ஹுக்கும் ப்ரோமோ பார்த்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, பட் அனிருத்துக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் தியேட்டர்லன்னுட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அனிருத் ஃபேன்ஸ் இருக்கீங்க, அனிருத்துக்காகவே எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அது சொல்லவே வேணாம், வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஷோகேஸ் அப்படின்ற நேமில் அந்த படத்துக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரைலர் பார்க்கறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நெல்சன் எப்படி தான் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ சூப்பரான ட்ரைலர் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த படத்துக்கு இருந்த ஹைப் அப்படின்னு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் வந்த ஹுக்கும் என்ற ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் அவங்க நடத்தின அந்த ஆடியோ லான்ச். ஸோ நான் ஆடியோ லான்ச் பற்றி பேச விரும்பலை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னுட்டு. ஸோ அதை பற்றி பெருசாக பேசாமல் நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் ஃபைனலி ஆகஸ்ட் 10th 2023 வந்துச்சு. தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு 9 AM ஷோ தான் ஃபஸ்ட் ஷோவாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா எர்லி மார்னிங் ஷோஸ்லாம் அப்போ தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணல. ஸோ தமிழ்நாட்டில் 9 AM அந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் இருக்குது ஆந்திரானால எங்களுக்கு எங்கள் ஊரில் திருப்பதியில் 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தான் ஜெயிலர் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. நான் அந்த அந்த 7 மணி ஷோ தான் போனேன். ஸோ படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக ரஜினி சாரோடைய அந்த ஆக்ஷன் கலந்த ஸ்டைல், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது
எனக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பட்டம் இருக்குது. ஏன் சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்குது. பட் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை விட ஸ்டைல் மன்னன் அப்படின்ற அந்த பட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா ஹீரோஸுமே ஸ்டைல் பண்ணுவாங்க, எல்லா ஆக்டர்ஸுமே தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கும். பட் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட். அவர் சும்மா அப்படி தலைமுடிய சீவி விட்டாலே ஸ்டைல் தான், திரும்பி பார்த்தாலும் ஸ்டைல் தான், நடந்தால் ஸ்டைல் தான். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து ரசித்து எனக்கு அந்த ஃபஸ்ட் ஷோவில் அந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏதோ உரையிட்டே இருக்கேன் நான், என்னன்னு தெரில. ரைட்டு, ஓகே. அண்டு இந்த படத்தோடைய ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி, ஜெயிலர், அவர் பொண்டாட்டி, அவர் புள்ள, அவர் ஒய்ஃப், அவர் மருமவ, அவர் பேரன், இப்படின்ற ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஜெயிலரோட பையன் போலீஸ்காரரு, அவரும் போலீஸ் தான். ஒரு சிலை கடத்துகிற கும்பலை அவர் தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஓடினதுக்கு காரணமே ரஜினி அண்ட் அனிருத். இவங்க 2 பேருமே இந்த படத்தில் இல்லைன்னா இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரில. ஏன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரியும் சரி, கிட்டத்தட்ட அந்த எடுத்துகிட்டு போகிற ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங்கும் சரி, விக்ரம் படம், கமல்ஹாசனுடைய விக்ரம் அந்த படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு ஸ்டோரி வைஸாக பார்த்தா. ஏன்னா இங்கே சிலை கடத்துகிற கும்பல், அங்கே ட்ரக்ஸு எடுத்துகிட்டு போகிற கும்பல். ஸோ இவங்க 2 பேரே தேடி போகிற ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், அவங்க அப்புறம் என்ன ஆச்சு, அது எல்லாமே தான் அது 2 படத்து ஸ்டோரியாவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது. ரஜினி சார் அண்டு அனிருத், இவங்க 2 பேருன்னா எனக்கு இந்த படத்தில் பிடிக்காத விஷயம்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னா ஒரு ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டால் நல்ல ஸ்டோரி தான், ஒரு சிலை கடத்துகிற கும்பல், அது தேடி அதெல்லாம் ஓகே. பட் இது ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும் தான் தோணுச்சா, உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்ட்டு. அண்டு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துடைய கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஓவராலாக சவுத்துலேயும் சரி, நார்த்துலேயும் சரி, ஓவர்சீஸ்லேயும் மொத்தமாக சேர்த்து இந்த படம் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபுள் மூவியாக மாறிச்சு. ஏன் சன் பிக்சர்ஸ் நான் எஸ்பெஷலி சொல்கிறேன்னா, ஜெயிலர் படத்துடைய ஹீரோ ரஜினிகாந்த். ஸோ அவரை எடுத்த முன்னாடி படம், ரஜினிகாந்த் நடித்த முன்னாடி படம் அண்ணாத்தை. அந்த படம் வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் சரி, ரிவ்யூஸ் வைஸும் சரி, அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜெயிலர் டைரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்சன், அவரோட முன்னாடி படம் ப்ரீவியஸ் மூவி வந்து பீஸ்ட் என்ன தான் ஒரு ப்ராஃபிட்டபுள் மூவியாக இருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் வைஸாக அந்த படம் ரிவ்யூஸ் வைஸாக ஒரு ஆவரேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே பேக் டு பேக் கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி வந்தால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கலாநிதி மாறன் வந்து அனிருத்துக்கு, நெல்சனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து நல்லா ஓடி இப்போதைக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. நிறைய பேர் வந்து ஜெயிலர் 2 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஜெயிலர் 2 வரணுமான்ட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஜெயிலர் 2 வருது, பிரச்சனை இல்லை. பட் அதுக்கான ஸ்டோரி லைன் என்னவா எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஸோ படம் ஹிட் ஆயிடுச்சு, அந்த படத்தோடைய பேர் வச்சு பிஸ்னஸ் பண்ணி படம் எடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்றது இல்லை. ஏன்னா ரீசெண்டாக நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம். ஸோ ஒரு படம் ஹிட்டே இருக்கும், அந்த படத்தோடைய பேர் வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துடுவாங்க. ஸோ அந்த படம் ஹிட்டாகுமா ஃப்ளாப் ஆகுமா தெரியாமல் இவங்க படம் எடுத்துடுவாங்க. ஹிட்டானா ஓகே,
ப்ராஃபிட்டபிள் தான். பட் படம் ஃப்ளாப் போயிடுச்சுன்னா நஷ்டமும் ஆகும். அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் படம் இருக்குது இல்லையா, அந்த படத்தோடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆகும். ரீசெண்டாக நிறைய படங்கள் இருக்குது. ஸோ நான் படங்கள் பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போல்லாம் நிறைய கார்ப்பரேட் ஸ்டேக்ஸ் அப்படி அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் எதுவும் வரல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அந்த கண்டினியூஷன் இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்லேயே ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா வர்மன் வந்து சொல்லுவார், இது என்னோட முடிகிற விஷயம் இல்லை, இது வந்து பெரிய நெட்வொர்க்கு, ஸோ நான் போயிட்டா உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி விட்டுற மாட்டாங்க அப்படின்ற வசனங்கள் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தா ஜெயிலர் 2 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒன்று அவ்வளோ சூப்பரான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நான் சொல்லலை, ரஜினிகாந்தே சொன்னார். ஜெயிலர் சக்ஸஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஸ்டேஜில் சொன்ன ரஜினிகாந்த், இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை, ஐ மீன் நல்லா இருக்கும், பட் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல மாட்டேன், இந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அனிருத் தான் அப்படின்று ரஜினிகாந்தே மேடையில் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கும் வந்து அதே ஒப்பீனியன் தான். மேக்கிங்காக சூப்பராக ஒரு மாசாக கமர்ஷியலாக சூப்பராக எடுத்திருந்தாலும் ஸ்டோரி வைஸாக பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஜெயிலர் 2 இவங்க எடுக்கிறாங்கன்னா ஒன்று அந்த நெட்வொர்க் செல கிடைக்கிற நெட்வொர்க் அதை நோக்கி போகிறாங்கன்னா ரொம்ப பார்த்து ரொம்ப யோசித்து நிதானமாக கரெக்டாக எடுத்தாங்கன்னா ஜெயிலர் 1 சம்பவம் பண்ண மாதிரி கண்டிப்பாக ஜெயிலர் 2 சம்பவம் பண்ணும். அப்படி இல்லை ஜஸ்ட்டு பேர் வச்சு நான் ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஆவரேஜோ இல்லை ஃப்ளாப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிலர் 2 எடுக்கிறதுக்கான ஐ மீன் என்ன சஜஷன் கேட்க மாட்டாங்க. பட் என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஜெயிலர் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வரும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ அவர் ஜெயிலராக இருந்தப்போ ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு 4 நாளுக்குள்ள ஒரே ஒரு பர்டிகுலர் சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேயே அவர் எவ்வளோ தைரியசாலி, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 எடுக்கிறதா இருந்தால் முத்துவேல் பாண்டியன் அவர் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணார். ஏன்னா ஒரு ஜெயிலர்னா ஒரு ஜெயிலர் தான். ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜெயிலர்னா இப்போ அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க நிறையா ரவுடிஸோடையும் கேங்ஸ்டர்ஸோடையும் அவர் நிறைய கனெக்ஷன் இருக்கிற மாதிரி. ஸோ அவர் இந்த கனெக்ஷன்லாம் அவருக்கு எப்படி வந்துச்சு, ஸோ அதெல்லாம் வச்சு இவரெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்ற அவருடைய யங்கர் வெர்ஷன். ஐ மீன் இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து ரஜினிகாந்த் ஒரு ஓல்டு மேனாக தான் நடிச்சிருப்பார். ஸோ ஒரு பேரன், அவருக்கு ஒரு பேரன் இருக்கும், தாத்தாவாக தான் அவர் நடிச்சிருப்பார். ஸோ ஜெயிலர் 2 எடுக்கிறதா இருந்தால் அவர் எங்கே சொல்ல போலீஸ் வேலையில் வந்தப்போ என்னெல்லாம் சம்பவம் பண்ணார் அப்படின்ற ஒரு லைனை எடுத்து பண்ணாங்கன்னா ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 மிகப்பெரிய ஹிட் ஆகும். இது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் அண்ட் ஆசை கூட. ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் வந்துருக்குமா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ மாஸாக இருக்கும். ஸோ அவள்தான் ஜெயிலர் 2 பற்றி. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை நான் சொன்ன மாதிரி நான் சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து சிவராஜ்குமார், எனக்கு தெரிஞ்சு தமிழில் அவரோட அவர் நடித்த மொதல் படம் இதுதான் நினைக்கிறேன். பட் இப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் கிரேஸ் வேறு லெவல்னு சொல்லலாம். தலைவன் டைலாகே பேச தேவையில்லை, கண்ணை அசைச்சாலே போதும், அவ்வளோ மாசாக இருக்கும். ஏன்னா எனக்கு சிவராஜ்குமார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கன்னடா ஃபிலிம்ஸ்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். அவரோட மேனரிசம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அவர் வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு மோகன்லால் சார், அவர் பற்றி அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். இந்த படத்தில் அவர் நடித்த அந்த மேத்யூ அந்த போர்ஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். அந்த போர்ஷனுக்கு அனிருத் போட்ட மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு அந்த படத்தில் நடித்த வில்லன் வர்மன் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் பேர் வந்து விநாயகன்.
ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காரு, தமிழ்லையும் சரி மலையாளத்திலும் சரி. பட் இந்த வர்மன் என்ற கேரக்டர் வந்து அவர் லைஃப்லேயே ரொம்ப சூப்பர் அண்ட் ஸ்பெஷலான கேரக்டர்னு அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் நடித்த சுனில், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி இங்கே எல்லாமே பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த படம் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோலையும் சன்னஸ்லையும் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பாருங்கள். நீங்கள் ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் இருந்தீங்கன்னா ஐ மீன் எல்லாமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பாருங்கள். அண்டு மை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் தமிழ்நாட்டில் 9 தான் ஸ்டார்ட் ஆச்சு ஷோ. பட் எங்களுக்கு வந்து திருப்பதியில் 7K ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போனப்போ செம்ம ஹவுஸ்ஃபுல்லு. தேட்டர் ஃபுல்லாமே ரஜினி சார் ஃபேன்ஸ் தான். நான் அந்த ஃபுட்டேஜ் வேணால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். எனக்கு வந்து செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் நடுவில் நான் ஒத்தாலாக நான் ஒண்டியாக தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சரி என் ஃபேமிலி யாருமே கூப்பிட்டு போகல. ஸோ அத்தனை கூட்டத்தில் நான் ஒத்தாலும் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். ஸோ ரொம்ப வைப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. அண்டு ஜெயிலர் 2 வருமா வராதான்னு தெரில, பட் வந்துச்சுன்னா சூப்பர். கண்டிப்பாக நான் படத்துக்காக வெயிட் பண்ணுவேன். அண்டு வேற என்ன, ஸோ அவ்வளோதான். வேறு என்ன பேச ஒன்றும் இல்லை. ஐ மீன் மை சினிமா கலெக்ஷன் அதான் இந்த படம். மை சினிமா கலெக்ஷன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன், பார்க்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ மை சினிமா கலெக்ஷன் படி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு செம்ம மாசான ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான் இந்த ஜெயிலர். அண்ட் மை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டேன். அண்ட் இந்த படத்தோடைய 1 year செலிப்ரேஷன், ஸோ அதை பற்றி நான் பேசிட்டேன். இந்த படம் வந்து 1 year ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. ஐ மீன் என்னென்னா, ஒரு வேளை ஜெயிலர் 2 வந்துச்சுன்னா அதையும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். மேபி நடக்குதான் பார்க்கலாம். ஒரு வேளை வந்துச்சுன்னா அதை நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அண்டு இன்னொரு வீடியோவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அனிருத் ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெயிலர் படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்கள், பிடிக்கலான்னு ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ, பாய்.